மாலை செய்திகளை உங்களுக்கு வழங்குவது திருமயம் RSV மருத்துவமனை. பொன்னேரி அருகே சுடுகாட்டு பாதையை ஆக்கிரமித்து தனியார் நிறுவனத்திற்கு சாலை அமைக்க உதவிய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வடக்கு நல்லூர் ஊராட்சி துரைநல்லூர் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான 22 ஏக்கர் பரப்பளவில் மேய்க்கால் புறம்போக்கு மற்றும் சுடுகாடு நிலம் உள்ளது. இந்த நிலையில் இதற்கு அருகாமையில் தனியார் லாரி குடோன் அமைப்பதற்காக 2 ஏக்கர் 30 சென்ட் பரப்பளவில் நிறுவனம் அமைக்க கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த நிறுவனத்திற்கு ஏதுவாக அரசு மேய்க்கால் புறம்போக்கு மற்றும் கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டை ஆக்கிரமித்து சாலை அமைத்து சுற்றுச்சுவர் எழுப்பிய நிலையில் இதற்கு உறுதுணையாக இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புகார் மீது நடவடிக்கை கிடைக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போராட்டம் நடத்த முயன்ற போது காவல்துறையினர் மற்றும் திமுக செயலாளர் செல்வசேகரன் ஆகியோர் வந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனாலும் அவர்கள் கிளம்பி சென்றவுடன் கிராம மக்கள் அரசுக்கு சொந்தமான இடத்தை தனியார் நிறுவனத்திடம் இருந்து மீட்டு தரும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடக்கு நல்லூர் ஊராட்சி துரைநல்லூர் கிராமம். இங்கே அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் சுடுகாடு ஒரு 22 ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் 4.5 ஏக்கர் சுடுகாட்டுக்கு மயானத்துக்கு சுடுகாட்டுக்கு சம்பந்தமான இடம். அந்த இடத்த ஒரு தனியார் கம்பெனி பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் சில்லற இடத்த வாங்கி அவங்க ஒரு கம்பெனி கட்டுறாங்க. அவங்க இந்த இடத்தையும் சேர்த்து ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த சுடுகாட்டை மறைச்சி மதில் சுவர் அமைக்கிறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட முறையிட்டு இருக்கோம். உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எங்களுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றி தருமாறு ஊர் சம்பந்தமாக துரைநல்லூர் கிராம சம்பந்தமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.